அஸ்ட்ரோ இந்தியா நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழன் பேசுகிறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டா இந்த ஜோதிட தகவல்கள் அனைத்தும் உடனுக்குடன் வந்துவிடும். அன்பு நண்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த ஜோதிட கலையில் சந்திரன் என்பவர் மனோகாரகன். எனவே அவர் நின்ற ராசி நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்வது இயற்கையானது. ஆனால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகளில் மொத்தம் 27 நட்சத்திரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் இந்த 27 நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதும், மொத்தம் உள்ள 360 டிகிரியில் ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரி என்றும், ஒவ்வொரு நட்சத்திரமும் 13.3 டிகிரி என்றும், அதேமாரி ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் சுமார் 3.3 டிகிரி என்றும் பிரிக்கப்பட்டிருக்கு. அதை நன்கு ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த 4 பாதங்களில் எந்த ஒரு பாதத்தில் உங்களுடைய சந்திரன் அமர்ந்துள்ளார் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுடைய குணாதிசயங்கள்லாம் 90% சரியாக இருக்கும். அதேமாரி 100% துல்லியமாக ஒருவரது குணத்தை அவரது ராசி அல்லது நட்சத்திர பாதம், லக்னம் இவற்றை மட்டும் கருத்தில் கொண்டு கூறிவிட முடியாது. அதற்கு அவருடைய லக்னத்திற்கு ஏதேனும் கிரகங்களின் பார்வை விழுகின்றதா, இல்லை லக்னாதிபதியுடன் கிரக சேர்க்கை ஏதேனும் உள்ளதா என்று அந்த லக்னத்திற்கு 4, 9, 10 ஆகிய இடங்களில் இந்த கிரகங்களின் தன்மை இவற்றை கொண்டு மட்டுமே 100% ஒருவருடைய குணாதிசயங்களை கணிக்க முடியும். அதனால் இந்த ஜாதகத்தை பார்த்து ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் இவற்றை வைத்து அவருடைய குணாதிசயங்களை கூறிவிட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரன் அமைந்த நட்சத்திரமும் அதனுடைய பாதமும் அதன் அடிப்படையில் அவர்களுடைய குணங்களை பற்றியும் துல்லியமாக பார்ப்போம். அதாவது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் மிக மிக முக்கியமானது நட்சத்திரம். அதுமாரி இந்த பஞ்சபூதங்களில் நட்சத்திரமும் ஒன்றாகும். அதாவது ஒருவர் எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துள்ளாரோ அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் விடுகிறதோ அதுவே அவரது ஜென்ம ராசியாகும். அதாவது ராசி மொத்தம் 12, மொத்த நட்சத்திரம் 27. இங்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டு குறிக்கப்படுகிறது. சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் முழுமையாக ஒரு ராசியை மட்டுமே குறிக்கும். அதாவது சில நட்சத்திரங்கள்லாம் 2 ராசியை குறிக்கும். அதாவது சில நட்சத்திரங்கள் 2 ராஜ்யங்களை ஆள்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது. உதாரணமாக ஒருவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக்கொண்டால் அவரது ராசி மேஷமாகும். ஏனென்றால் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் முழுமையாக அமைந்துள்ளது. அதனால் அவர் அஸ்வினி நட்சத்திரம் என்றால் எப்பொழுதுமே அவர் மேஷராசிக்காரர் என்று தான் அர்த்தம். அதே சமயம் ஒருவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக்கொண்டால் கார்த்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் மேஷராசியாகும். அதுமாரி 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியில் அடங்கியுள்ளது. இங்கு அவர் கார்த்திகை நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் பிறந்தாரோ அதை முதலில் பார்க்க வேண்டும். இதை அவர் பிறந்த ஊர், பிறந்த நாடு, பிறந்த நேரம் இவற்றின் அடிப்படையில் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்தை வைத்தும் அன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தும் சந்திரனின் நிலையை வைத்து அவர் எந்த ஒரு பாதத்தில் பிறந்தார் என்று முடிவு செய்ய முடியும். அதனால் அவர் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் என்றால் மேஷ ராசியும், அது இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்கள் என்றால் ரிஷபராசியும் குறிக்கும். அதனால் அவர் எந்த நட்சத்திர பாதத்தை வைத்து அவர் எந்த ராசியில் பிறந்தார் என்று தெரிந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக ஒருவர் கோவிலுக்கு போய் அர்ச்சகரிடம் தன்னுடைய கோத்தாரம் மற்றும் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் இவற்றை குறிப்பிட்டு அர்ச்சனை செய்ய சொல்ல போகிறாருன்னு வச்சுங்களேன். அவர் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு மிருகசீரிஷ நட்சத்திரம் என்று சொன்னால் போதாது. அவர் எந்த ஒரு ராசி என்று குறிப்பிட வேண்டும். காரணம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்கள்லாம் ரிஷபராசியிலும் 3, 4 பாதங்கள்லாம் மிதுன ராசியிலும் அடங்கியுள்ளது. அதனால் 3, 4 பாதங்கள் என்றால் மிதுன ராசி என்று தெளிவாக தன் ராசியை தெரிந்து சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தவறான ராசிக்கு அர்ச்சனை நடக்கும். இப்போ ஒருவர் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக்கொண்டால் உத்திராட நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் தனுசு ராசியிலும் 2, 3, 4 பாதங்கள் மகர ராசியிலும் அடங்கியுள்ளது. எனவே எல்லோரும் தங்களது நட்சத்திரம் எத்தனையாவது பாதம், அது எந்த ராசியை குறிக்கிறது என்று அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கோவிலில் அர்ச்சனை செய்ய, திருமண பொருத்தம் பார்க்க, யாகம் முதலிய பூஜை காரியங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும். இங்கே 27 நட்சத்திரங்களும் அவற்றின் பாதங்கள் எந்தெந்த ராசியில் அடங்கியுள்ளன என்ற விவரம்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரம் ஆகாயத்தில் என்ன வடிவத்தில் உள்ளது என்றும், எத்தனை நட்சத்திர தொகுப்பு என்று கணக்கிட்டு அவற்றையும் எண்ணாக நமது முன்னோர்கள் தொகுத்து கொடுத்துள்ளார்கள். அதாவது வானில் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும்
நம் முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்ட இந்த நட்சத்திரங்களின் கூட்டத்தையே ஒரு நட்சத்திரமாக பாவித்து அவற்றின் உருவம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று நமக்கு சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இந்த கூட்டு எண் சில நூல்களுக்கு இடையே சிறு சிறு வித்தியாசம் இருந்தாலும் இங்கு மூல நூல்கள்லாம் நன்கு ஆராய்ந்து நட்சத்திரங்களின் உருவம் எண் இவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது பலனும் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் சிறப்பு பலனும் கால தேசத்திற்கு தக்கவாறு குறிக்கப்படுகிறது. அதாவது புராணத்தில் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பூலோகத்தில் பிறந்து நல்லது செய்து நல்ல புண்ணிய ஆத்மாக்களே நட்சத்திரங்களாக அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். இருந்தாலும் புண்ணிய ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த நட்சத்திரத்தை கிருத்திகை என்றும் கூறுவார்கள். அதாவது இந்த நட்சத்திரத்தின் அதிபதி நவக்கிரகங்களின் முதன்மையானதும் ஒளி வீசக்கூடியதுமான தகப்பனுக்கு காரகனான சூரியன் ஆவார். அதாவது நல்ல அறிவும் ஆற்றலும் உடைய இவர்கள் அரசு மற்றும் அரசியல் செல்வாக்குடன் விளங்குவார்கள். மற்றவர்களுடன் எப்பொழுதும் ஒத்து போகாமல் குறை கூறிக்கொண்டே இருக்கும் குணமுடைய இவர்கள் மற்றவர்களின் பொருள்களை அபகரிப்பதில் மிகுந்த ஆர்வம் உடையவர்களாக காணப்படுவார்கள். அதாவது எதையும் தலைமையேற்று செயல்படும் விருப்பம் உள்ளவர்கள், எதிலும் முதன்மை வகிப்பவர். இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். இது கத்தி போல் அமைந்துள்ள 6 நட்சத்திர கூட்டங்கள் இவை. இதன் முதல் பாதம் மேஷராசியிலும் மற்ற 3 பாதங்களும் ரிஷபராசியிலும் அமையும். இந்த நட்சத்திரத்தை அக்னி சம்பந்தமான நட்சத்திரம் என்றும் சொல்வார்கள். இந்த ராசிநாதன் செவ்வாய் அல்லது சுக்கிரன், நட்சத்திர அதிபதி சூரியன். அதாவது பொதுவான குணங்களை பற்றி பார்த்தோம்னா மகிழ்ச்சியை விரும்புபவர்கள், நேசமும் நட்பும் உள்ளவர்கள், உயரிய கொள்கைகள் உள்ளவர்கள், நல்ல தோற்றம் உள்ளவர்கள். சட்டென கோபம் வருவதும் அந்த கோபம் உடனே மறைவதும் இவர்களின் இயல்பு. அதேமாரி நல்ல நண்பர்கள், நேர்மையான எதிரிகள், எதை செய்தாலும் நினைத்ததை சாதிக்கும் எண்ணம் இவர்களிடம் இருக்கும். அதேமாரி பிடிவாத சுபாவம் இருக்கும், ஆணவமும் கர்வமும் இருக்கும். இந்த 27 நட்சத்திரங்களில் சூரியனின் முதல் நட்சத்திரமாக வருவது இந்த கார்த்திகை நட்சத்திரம்தான். மிக உயரிய அரசாங்க பதவிகளையும் உச்சபட்ச அதிகாரங்கள் பெற்ற பணிகளையும் செய்பவர்களாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தை மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானும் 2, 3, 4ஆம் பாதங்களில் ரிஷபராசிக்குரிய சுக்கிர பகவானும் ஆதிக்கம் செலுத்துவர். உலகில் அனைத்து விஷயங்களில் இருக்கும் நன்மை தீமைகளை நன்கு அலசி ஆராய்பவர்களாகவும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் எல்லாவற்றையும் கேட்டறிந்து நியாயமான தீர்ப்பை வழங்கும் நீதிபதியாகவும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் விளங்குவார்கள். மேலும் கல்வி மீது மிகுந்த ஆர்வமுள்ளவராகவும் சிறந்த குணங்களை கொண்ட குணமாகவும் இருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் ஜொலிப்பார்கள். நட்சத்திர மாலை என்கிற பழைய ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த நூல் கூறுகிறது. அதேபோல் வலிமையான உடலும் உஷ்ணத்தன்மை கொண்டவர்களாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். அதேமாரி முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும். மிகவும் புகழ் பெறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். குறைந்த நேரமே தூங்கக்கூடியவர்கள். அதாவது அரசர்களின் நட்பையும் அதனால் வாழ்வில் பல நன்மைகளையும் பெறுவார்கள். இனிப்பு பண்டங்களை மிகவும் விரும்பி உண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். நல்ல உயரமும் நடுத்தர உடல்வாகவும் பரந்த நெற்றியும் கொண்டவர்கள். அதுமாரி எப்போதும் இன்முகத்துடன் இருப்பார்கள். தசை பலத்தை விட எலும்பு பலம் உங்களுக்கு அதிகம். எதையும் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் பேசும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். குழந்தை மற்றும் இளம் பருவத்தில் மிகுந்த முன்கோபக்காரர்களாக இருப்பார்கள். அதுமாரி சூடான உணவுகளை அதிகம் விரும்பி உண்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பழைய உணவுகளை தொடக்கூட மாட்டார்கள். பசி பொறுக்காதவர்கள். வீரக்கலைகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெறுவார்கள். காதல் போன்ற விஷயங்களிலிருந்து இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள்லாம் கொஞ்சம் விலகியே இருப்பார்கள். திருமண வாழ்க்கையிலோ கராராக இருப்பார்கள். வாழ்க்கை துணையிடம் கூட எதிலும் விட்டு கொடுத்து போக மாட்டார்கள். எங்கேயும் எப்போதும் கொண்ட கொள்கையை விடாப்பிடியாக கடைபிடிப்பவர்களாகவும் இருப்பார்கள். குழந்தைகளை மிக சிறந்த முறையில் வளர்ப்பார்கள். தேவைக்கு அதிகமான உடைகள், பிற பொருட்களை சேர்த்து வைக்கும் பழக்கம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களிடம் அதிகம் காண முடியாது. பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வசதிகள் இருந்தாலும் எளிமையாக யதார்த்தமாக இருப்பார்கள். தங்கள் சக்திக்கு முடிந்ததை எப்பாடுபட்டாவது செய்து முடிப்பதில் கொஞ்சம் திறமையானவர்கள் தான். அதுமாரி வாழ்க்கையில் வீணான கனவுகள், கற்பனைகளில் நேரத்தை கடத்த மாட்டார்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அதீதமான தெய்வ பக்தி இருக்கும். அதே நேரம் அந்த தெய்வ பக்திக்கு நிகரான தாய் நாடு, தாய்மொழி பற்று, பாசம் எல்லாமே இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 33வது வயது காலத்திலிருந்து பிறகு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களின் வாழ்வில் ஏற்றங்களும் இறக்கங்களும் உண்டாகும். அதுமாரி முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களின் நட்பால் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும்.
அதுமாரி மலேரியா, இதய நோய், ஒற்றை தலைவலி போன்ற நோய்கள்லாம் உங்களை பாதித்தாலும் மீண்டும் பழைய உடல் ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். வாழ்வில் ஒரு தனி பாதையை அமைத்து கொண்டு பயணிக்கும் நீங்கள் நீண்ட காலம் வாழ்பவர்களாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள்லாம் இருப்பாங்க. சிறந்த பேச்சாற்றல் மற்றும் விவாதம் புரியும் திறன்லாம் இருக்கும். அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர்லாம் சிறந்த வழக்கறிஞராகவும் பள்ளி ஆசிரியராகவும் கல்லூரி பேராசிரியராகவும் திகழ்கிறார்கள். ஒரு சில பேர்லாம் மருத்துவர், அதாவது மக்களுக்கு சமூக சேவை செய்யக்கூடிய பெரிய பதவியை வகிக்கும் தலைவர்கள், அதிகாரிகளாகவும் இருப்பார்கள். சுதந்திர போராட்ட தியாகிகளில் பலர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பது தற்செயலான ஒன்றல்ல. அதுமாரி சித்தர்கள் மற்றும் அரசர்களில் சிலர் மேஷராசியில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் 2, 3, 4ஆம் பாத ரிஷபராசியில் பிறக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மக்களை வழிநடத்தி தலைமை குணம் பெற்றிருப்பார்கள். பிறருக்கு பணிந்து செய்யும் வேலைகளை அதிக காலம் செய்ய மாட்டார்கள். அதையும் மீறி பணியிடங்களில் இவர்கள் மீது அதிகாரம் செலுத்தினால் உடனே வேலையிலிருந்து விலக தயங்க மாட்டார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் சில பேர் மத்திய வயதில் சொந்த நிறுவனங்களை நிறுவி நடத்துவார்கள். குறிப்பாக உணவு, கெமிக்கல் சம்பந்தமான தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் ஆள் பாதி ஆடை பாதி என்பதற்கு முழு உதாரணமாய் உங்களது உடைகளும் ஆபரணங்களையும் பேணி காப்பீர்கள். மற்றவர்களை கவரும் விதமாக உங்களது செயல்பாடுகள்லாம் அமைத்து கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்தமான உணவு வகைகளை ருசித்து சாப்பிடுவீர்கள். அதுமாரி பிரயாணம் செய்வதிலும் அதிக நாட்டம் உடையவர்களாக இருப்பீர்கள். வருங்காலத்திற்கான சேமிப்பை மேற்கொள்வதில் அனைத்து வழிகளையும் பின்பற்றுவீர்கள். ரசவர்க்கங்களில் விருப்பமுடையவர்கள், அற்ப நித்திரை உடையவர், சொல் சாதுரியம் உடையவர், பொய் பேசியாவது பொருள் சம்பாதிக்கும் திறமை உடையவர்கள், அறிவாளி, அரசர்கள், விருப்பத்திற்கு உரியவர், பரிசு பெறுபவர், வஞ்சக மனம் உடையவர், மார்பில் மறு உடையவர், அதாவது வழக்கு தொடுக்கும் துணிந்த மனம் உடையவர், செல்வந்தராகவும் திறமை மிக்கவராகவும் இருப்பார்கள். ஆசார அனுஷ்டானங்களில் பிடிப்புடன் திகழ்வார்கள். அதாவது கலைகளை வழக்கமுடன் கற்கும் சுபாவம் இருக்கும். அதேமாரி கல்வியில் ஆர்வம் இல்லாவிட்டாலும் வாழ்க்கைக்கு தேவையான தகுதிகள் யாவும் இவர்களிடம் இருக்கும். உங்கள் நட்சத்திராதிபதி சூரியன் 1ஆம் பாதமாக செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் சூரியனின் உச்ச வீடு மேஷமாகும். அதாவது நம்முடைய ஜாதகத்தில் ஆன்மாக்காரகன் சூரியன் பலமாக அமைந்தால் எப்பொழுதும் அதிகாரம் மிக்க பதவி, புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, தனம் ஆகியவற்றை கொடுப்பார். எல்லா மொழிகளையும் கற்ற மேதையாக்குவார். அதுமாரி சுத்தமான நிலையில் வாழும் முறையையும் திறமையான மனிதராக வாழ்ந்தாலும் இவர்கள்லாம் 20 வயதில் ராகு திசை நடப்பு காலகட்டங்களில் வந்தால் அரசியல், தொழில்நுட்பம், மத்திய அரசு பணி, இராணுவம் ஆகியவற்றில் பணிபுரியும் வாய்ப்பை கொடுப்பார். நம்ம பார்த்தோம்னா வேத சாஸ்திரங்களில் நம்பிக்கை இருக்காது. தன்னுடைய சுய முயற்சியால் வாழ்க்கையில் பலவித வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். மூதாதையர் சொத்துக்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க இயலாமல் கோர்ட்டு, வம்பு வழக்கெல்லாம் தொடுப்பார்கள். சூரியன் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றால் குரு பார்வை இருந்தால் சகல காரியமும் சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டாகும். அதாவது 2, 4, 6, 8, 9 ஆகிய திசைகள்லாம் புத்திகள் நன்மையை செய்யும். அதுமாரி சூரியன், ராகு, கேது, சனி சம்பந்தம் பெற்றால் 3 வகை சாபம் குடும்பத்திற்கு உண்டு. இந்த சித்த பிரம்பை போன்ற மனநோய்கள்லாம் ஏற்படுத்துவார். சூரியனுக்கு முன்னும் இன்னும் சுபகரங்கள் இருப்பது வாசி யோகம், வேசி யோகம் அமைந்து செல்வ சீமானாக வாழ்க்கை அமையும். இந்த சூரியனுக்கு குரு, சந்திரன், செவ்வாய் மூவரும் நட்பு. மற்ற கிரகங்கள் எல்லாம் நட்பு. அதுமாரி இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு கோவில்லாம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் கஞ்சனாகாரம் என்னும் ஊரில் இருக்கும் ஸ்ரீ காத்திர சுந்தரேஸ்வரர் ஆலயம். இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவராதலால் எப்போதுமே பதற்றம் மிகுந்த மனக்கவலையுடையவராகவும் இருப்பீர்கள். உங்கள் பண நிலைமை சிறப்பாக இருக்காது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் உங்களுக்கு நல்லுறவு நிலவாது. அதுமாரி உங்களுக்கு பளிச்சென்று நல்ல தோற்றம் இருக்கும். நீங்கள் பரவலாக புகழ்பெற்று விளங்குவீர்கள். அதுமாரி யாருமே உங்களை நம்ப முடியாது. நியாயமற்ற வழிகளில் நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒதுக்கப்படும் வேலைகளை முடித்து கொடுக்கும் திறமை உங்களுக்கு இருக்குது. மற்றபடி புத்தி கூர்மை தான் இவர்களின் ஆயுதம். அதை வைத்து இவர்கள் மற்றவர்களை படுத்தும் பாடு அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். மற்றவர்களுடன் சுமூகமான உறவை எப்போதும் கொண்டிருக்க மாட்டார்கள். அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி. அதேமாரி இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் தனது திறமையால் பெரியவர்களின் நட்பையும் ஆதரவையும் பெறுவார்கள். நல்ல நடத்தையும் நல்ல சிந்தனையும் நல்ல புத்தி கூர்மையும் உடைய இவர்கள் தன்னுடைய முன்கோபத்தினால் வாழ்க்கையில் தங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடுவார்கள். அதேமாரி அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள்.
தந்தை மேல் பற்று உள்ளவர். இது குருவின் அம்சம் கொண்டது. இதில் பிறந்தவர்கள்லாம் செல்வத்தை விரும்புபவர்கள், நல்ல ஞானம் உள்ளவர்கள், தந்திரத்தால் வெல்பவர்கள், சுய கௌரவம் மிக்கவர்கள், புகழை விரும்புபவர்கள். இந்த கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் ஆசாரம் உள்ளவர், வித்வான், பிரபு. அதுமாரி இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் தங்களுடைய காரியம் கைகூட எது வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள், சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். அதே சமயம் நல்ல அறிவும் புத்திசாலித்தனமும் உடையவர்கள், உடல் முழுவதும் வியாதி உள்ளவர்கள், அடிக்கடி பிறரை தொந்தரவு செய்வார்கள், தாய் மாமனால் ஆதாயம் அடைவார். இந்த பாதத்திற்கு சனி பகவானின் அம்சம் உண்டு. இதில் பிறந்தவர்கள்லாம் ஆசை, பாசம், பற்றுள்ளவர்கள், உயரிய நோக்கங்களை அடைய போராடுபவர்கள். அதுமாரி இந்த கிருத்திகை 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் ஆசாரமற்றவன், கோபம் உள்ளவர்கள், வெற்றியுடையவர்களை சிநேகமாக கொண்டவர், சாஸ்திரங்களை விரும்பாதவர். அதுமாரி கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் அறிவில் குறைந்த இவர்கள், சற்று கர்வம் உடையவர்கள், ஸ்திரபுத்தி இல்லாத இவர்கள், சற்று மனசாட்சிக்கும் தெய்வத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள், மற்றவர்கள் பேச்சை கேட்டு கெட்ட வழியில் நடப்பார்கள், சுய தொழில் அல்லது வியாபாரம் செய்வதில் ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். இதுவும் சனி பகவானின் அம்சமுடையது. இதில் பிறந்தவர்களுக்கெல்லாம் பேராசை, பணவெறி, எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற விடாமுயற்சி, கோபம், பொறாமை, பழிவாங்கும் இயல்பு போன்றவையெல்லாம் இருக்கும். இந்த கிருத்திகை 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் துஷ்ட பெண்களை சேர்பவர், புத்தியற்றவர், மிகுந்த சூரன், கோபக்காரர்கள், தீமைகளையே பிரதானமாக செய்பவர்கள். அதுமாரி இந்த கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் நல்ல அறிவுடைய இவர்கள் வாழ்நாள் முழுவதும் பண கஷ்டத்தை அடைவார்கள். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் பற்றாக்குறை உள்ளவர்கள், குடும்பத்தில் எல்லோரிடமும் வம்பு செய்யும் குணம் உடைய இவர்கள், வழக்குகளில் தோல்வியை சந்திப்பவர்கள், மிகுந்த பக்தி உடையவர்கள், சுய தொழில் அல்லது வியாபாரம் செய்வதில் ஆர்வம் உடையவர்கள். இது குருவின் ஆதிக்கம் உடையது. அடக்கம், ஒழுக்கம், நட்பு, பாசம் போன்ற நல்ல இயல்புகள் இதில் அடங்கும். தர்ம சிந்தனையும் இரக்க குணமும் தெய்வ பக்தியும் இந்த பாதத்தில் பிறந்தவர்களின் சிறப்பு அம்சங்கள். அதுமாரி இந்த கிருத்திகை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர் தரித்திரன், சாஸ்திரம் கற்காதவர், மனஸ்தாபம் உடையவர், பொறுமையற்றவர், துக்கமுடையவர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.